வெல்கம் டு நித்தி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து புதுசாக எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான நூல், நம்ம லாக் போடுறதுக்கு அதாவது குச்சு கட்டுறதுக்கான ஜரி த்ரெட்டு, நம்ம இந்த ஹேங்கிங் செய்கிறதுக்கான பீட்ஸு, அதேமாதிரி நம்ம குச்சு கட்டுறதுக்கு எப்பயும் எடுக்கிற மாதிரி 100 ஸ்டாண்ட்ஸை க்ளூ போட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன். இது ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டல். இது கீழே தான் நம்ம குச்சு கட்ட போகிறோம், ஹேங்கிங் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற ஹேங்கிங் வந்து நார்மல் ஹேங்கிங். நம்ம எப்பயும் வந்து கீழே கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஊசியில் கட்டிடலாம். நம்ம இந்த ஹேங்கிங்கை 2 மெத்தடில் கட்ட போகிறோம். இது வந்து எப்பயும் நம்ம கட்டுற நார்மல் மெத்தடு. அடுத்த மெத்தட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பின்னாடி அடுத்த மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத. நம்ம நீடில் 3 முடிச்சு போட்டு நம்ம இறக்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து கட்டிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஒரு சைடு த்ரெட்டோட ஒரு சைடு த்ரெட்டு இல்லாமல், அதாவது வயலட் கலர் த்ரெட்டு தெரியும், ஒரு சைடு வந்து ஒன்றுமே தெரியாது. நம்ம எந்த பக்கம் யூஸ் பண்ணாலும் அழகாக இருக்கும். நமக்கு தேவையான அளவு லென்த் விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே த்ரெட்டு தெரியுது, இதில் தெரியல. ஸோ எப்படி நம்ம மாற்றி வச்சு யூஸ் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். இப்போ இன்னொரு டைப் வந்து எப்படி கட்டுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த டைப்பில் வந்து நான் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, நம்ம வந்து ஊசி வச்சு கட்டாமல் டைரெக்டாக கண்டுலேருந்து நம்ம பூ கட்டுற மாதிரி எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நூல் அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் மேலே ஃபஸ்ட்டு வச்சுட்டு சுற்றிக்கோங்க. நல்லா ஒரு 2-3 தடவை சுற்றிக்கோங்க. பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாட் போட்டுடுங்க. ஒரு 5-6 தடவை நாட் போடுங்க. இப்போ நம்ம ஊசியில் கோர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் செய்கிறதுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். இந்த டைப்பு நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா ஒரு நிறைய தடவை உங்களுக்கு அந்த இடம் திக்காக வேணும் அப்படின்னா, கோல்டன் கலர் நிறைய திக்காக வேணும் அப்படின்னா நம்ம நிறையா தடவை அந்த மாதிரி கட்டிக்கலாம். ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதேமாரி நான் இன்னொரு தடவை கட்டி காமிச்சிட்றேன். நான் த்ரெட்டை எவ்வளோ வேணுமோ உள்ளே விட்டுக்கிறேன். அந்த கேப்பில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. எண்டில் நம்ம வந்து ஊசியில் எதுவும் கோர்க்கலை, த்ரெட்டை கீழே வச்சு நல்லா சுற்றிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி நம்ம கட்டிடலாம். நிறையா தடவை நான் கட்டுறேன். அப்போ தான் அந்த திக்னஸ், ஏன்னா நம்ம சிங்கிள் நூல் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ டபுள் நூல் போடும்போது நல்ல திக்னஸ் இருக்கும். எத்தனை தடவை வேணால் நீங்கள் கட்டிக்கலாம் அந்த திக்னஸை பொறுத்து. இப்போ கீழே கட் பண்ணிடலாம். நம்மளோட ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹேங்கிங்கை நீங்கள் எதுலனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தோடாக யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளவுஸில் வச்சுக்கலாம், ட்ரெஸ்ஸில் ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் ஹேங்கிங் மாதிரி தொங்க விடலாம். பின்னாடி ப்ளவுஸ்க்கு பின்னாடி ஹேங்கிங் தொங்க விடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாரியில் குச்சுவாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேங்கிங் மட்டும் இல்லாமல் 2 பீடை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நான், கொஞ்சம் லாங்காக தொங்கட்டும் அப்படின்றதுக்காக. ஒரு பிளாக் கலர் பீடும் ஒரு பர்பிள் கலர் கிறிஸ்டலும் நான் எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து நான் இந்த ஹேங்கிங்கை கோர்த்து நம்ம எப்பயும் போல் ரிட்டன் எடுத்துகிட்டு போயிடலாம். துணியில் லாக் பண்ணிடலாம். ஒரு பிளாக் கலர் ஹாஃப் பீடும் ஒரு கிறிஸ்டலும் எடுத்துகிட்டு ஹேங்கிங்குள்ளே விட்டு ரிட்டன் இந்த பீடு வழியாக நான் வெளியே போயிடுறேன். இப்போ துணியோட நல்லா லாக் பண்ணிடலாம். அதை நம்மளோட சாரியில் கட்ட வேண்டிய குச்சு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இது எந்த பக்கம் ரொட்டேட் ஆனாலும் அழகாக இருக்கும். உங்களுக்கு முன்னாடி நூல் இருந்தாலும் சரி, அந்த பின் பக்கம் நூல் இல்லைனாலும் சரி, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக.
குச்சூவில் எப்படி பண்ணலாம், க்ரோஷாவில் எப்படி பண்ணலாம், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.